அந்த விமானம் 3 நிமிடங்கள், 3 நிமிஷம், தட் இஸ் 3 minutes. அது அதாவது ஏர் கன்ஜஸ்டட், அதாவது அந்த ரன்வே கன்ஜஸ்டட் இருந்து அதை அலோ பண்ண மாட்டாங்க சில நேரத்துல. ரொம்ப நேரம் கீழே நின்று இருக்குது. நின்னப்பயே அது ஒர்க் பண்ணாம போயிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். அன்பார்ச்சுனேட்டா பிளே ஆகவும் அதை எடுத்துட்டாரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன். அதை எடுத்து போகும்பொழுது அவர் அப்புறமா இதை மேல கொண்டு போக முடியல. ஆகவே எமர்ஜென்சி ஆயிடுச்சுங்கிற காசனை மாத்திரம் அவர் சொல்லி இப்போ அந்த இன்னைக்கு காலையில இந்த கருப்பு பெட்டி என்று சொல்லக்கூடிய பிளாக் பாக்ஸ்ல இருந்து அதை கண்டுபிடிச்சு இப்பதான் வெளியே விடுறாங்க. அவரால் முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. பிளைட் மேல போனாதான் கீழே இறக்க முடியும் இல்லையா? அது அப்படியே கீழே இறங்குது. இறங்க ஒன்றும் புரியல. டபுள் இன்ஜின் இருக்கு, ரொம்ப தூரம் போற பிளைட்டு, போயிங் 2 இன்ஜின் இருக்கு. அதுல 2 இன்ஜின் எப்படி சார் ஃபெயிலியர் ஆகும் சொல்லுங்க? ஒண்ணு போனா ஒண்ணு காப்பாத்தும். ஆகவே ஆரம்பத்திலேயே ஏசி ஒர்க் பண்ணலன்றான். அதுக்கு பின்னாடி உள்ள இருக்க பேசஞ்சர் ஏசி, டிவி இருக்கு, எல்லாத்துலயும் மானிட்டர். நீங்க என்ன படம் வேணாலும் பாத்துக்கலாம், சினிமா பாத்துக்கலாம், நீங்க அதுலயே போட்டு பிளைட் எங்க இருக்குன்னு பாத்துக்கலாம். அது இறங்குறது ஏறதெல்லாம் அந்த மானிட்டரிங் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஸ்பெசிலிட்டிஸ் உள்ள பிளைட். அதுல நான் லண்டன் வரைக்கும் எல்லாம் பறந்துருக்கேன். நான் அதுல பார்த்திருக்கேன். அதுல எத்திகாட் லெவல்லாம் போயிருக்கோம் நம்ம. ஆனா ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியலீங்க. அவங்க எல்லாம் பார்த்தா அவங்க சோகமான அந்த முடிவை பார்க்கும் பொழுது எரிஞ்சி என்ன பண்ணாங்க பாவம். உடம்பெல்லாம் எரிஞ்சி இறக்குறாங்க. ஒருத்தர் மாத்திரம் தப்பிச்சு வரார். அது நேரா போய் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஹாஸ்டல்ல கீழே விழுந்து 241 எண்ணிக்கை மாறி 279 மாறுது. எவ்வளவு வேதனையா இருக்கும்னா நீங்க சொல்லிட்டீங்க. அத மனதிலிருந்து என்னால வெளிப்படுத்தவே முடியல. அதுல பார்த்து உறைஞ்சு போனேன். நான் எவ்வளவோ பிளைட்ல போய்